ஸ்மோக்கிங் கில்ஸ் புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். ஏய், சொன்ன வேலையை செஞ்சுட்டு வர சொன்னா சொதப்பிட்டா வந்து நிக்கிற. உன்னெல்லாம் எவன்டா வேலைக்கு செத்தான்? நீ எல்லாம் ஏங்கிட்டியாடா வேலை செஞ்ச? நல்லா பார்த்தாலே பூச்சி, நீ என்ன பண்ணு, நேராக மீனம்பாக்கம் சப்பைக்கு போ. அங்கே நம்ம ஆள் ஒருத்தன் வருவான், பெட்டி ஒன்று தருவான். அதை நீ வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு எனக்கு நீ கால் பண்ணு. ஓகேண்ணா. ஏய் பூச்சி, மிஸ் ஆகாதுல? மிஸ் ஆகாதுண்ணா. மிஸ் ஆனது இதே நிலமை தான் உனக்கும்.
இதோ இப்போ தான் மெட்ரோலேருந்து இறங்கி வந்துட்டு இருக்கிறேன். நீ என்ன பண்ணுற? ஆமாம் ஆமாம். யாரு இவன்? அனகொண்டாவுக்கு ட்ரௌசர் மாட்டின மாதிரி இருக்கான். காலையிலேருந்து நம்ம பொழப்பு நாய் பொழப்பா இருக்கு. இவங்கிட்டயாவது ஏதாவது தேருதான்னு பார்ப்போம். இவங்கிட்ட எப்படி பர்ஸ் அடிக்கிறது? மாட்டினா கசக்கி புழிஞ்சிருவானே. இந்த பஸ் ஏற போகிறேன். அந்த வந்துடுறேன். இவனுங்களாம் காலையிலேயே எங்கே போவானுங்க? நம்ம வேலையை கெடுக்கிறதுக்கு சுற்றி நிற்கிறானுங்க வெட்டி பயலுங்க. இந்த பஸ்ஸு வேற ஒரு பக்கம் கண்ணை உறுத்துது. மாட்டினா பிடிச்சிருவானுங்களே. திரும்பிடாதரா. திரும்பி ஐயோ பார்க்குறானே. திரும்புடா கிளப்பையில் பேசுகிற தம்பி. பார்க்குறதுக்கு என் அண்ணன் மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு காதில் வச்சு ஃபோனை எடுத்துடாதரா. நான் வந்துட்டேன். எடுத்துடாதரா. நீ வர நீ எடுத்துட்டேன்டா. சரி வா சீக்கிரம் வா. தம்பி உன் பஸ் அடிச்சுட்டு வர்றான்பா. நில்றா. பர்ஸை குடுறா. நில்றா. இருடா. ஏன் இங்கே போல டவர் கிடைக்கலையா? ஐயோ, இவன் வேற பின்னாடியே ஓடி வரானே. இந்த ரோடு வேற நீண்டுக்கிட்டே போதே. எங்கேயாவது போய் ஒளியணுமே. எங்கே போகிறது? ரிவர்ஸில் வா. ஐயோ ஓட்டணும் மாட்டேங்குதே. ஐயோ வா. கொண்டு பயலே, இப்படியாடா ஓடி வருவ? மனசாட்சி இல்லையாடா உனக்கு? ஐயோ டேய் போடா. இங்கே வாடா சுற்றி வருவ. ஒரு பர்ஸுக்காக என்ன ஓட்டம் ஓடுறான்? இதுக்கா இவ்வளோ ஓட்டம் ஓடி வந்தோம்? தலை எழுத்துடா. சரி ரைட்டு, கார்லையாவது சாவி இருக்கான்னு பார்ப்போம். இருக்கா? இருக்கு. இதோ வரேன். அப்பா என்ன ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பெட்டி என்னவா இருக்கும்? என்ன சத்தம் கேட்குது? பெருசாக ஏதாவது இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே நீ இந்த இடத்துக்கு சொந்தம் இல்லை, எனக்கு தான் சொந்தம். நான் பொருளை வாங்கிட்டேண்ணா. எங்கே எடுத்துகிட்டு வரணும்? எங்கே வரணுன்றதை இன்னும் 10 நிமிஷத்துல நான் சொல்கிறேன். ஓகேண்ணா. டேய் நில்றா.
டேய் டேய் நில்லுடா. ஐயோ இந்த ஆள் கொல்ல போறான் இன்னைக்கு என்ன. ஐயோ என்ன பண்றது தெரியல. இந்த ஆளுக்கு தெரிஞ்ச நேரம் கொன்றுவான். ஐயோ நல்லா வெடிக்குது. என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு. ஏய் பொருள் பத்திரமா இருக்குல்ல? நான் பொருளை வாங்கிட்டேண்ணா. உங்களுக்கு முன்னாடி கால் பண்ணணும்னு நினச்சேன், மறந்துட்டேண்ணா. நீ பொருளை எடுத்துட்டு நம்ம பழைய பில்டிங் வந்துரு. பழைய பில்டிங்காண்ணா? நான் என்னடா பதற? பொருளை என்னது பொருளை? அண்ணா பொருளை வந்து அடிச்சுட்டு விட்டாண்ணே. அடிச்சிட்டானுங்க. இப்போ நீ எங்கடா இருக்க? லேக்கில் இருக்கண்ணே. ஒத்தம்மா ஒத்த அங்கேயே இருங்கடா, வரேன். ஐயோ காலைல இருந்து நாய் பழப்பா இருக்கே. அப்பா வரலடா. ஏய் என்னவா இருக்கும்? ஒருவேளை நகை ஏதாவது இருக்குமோ? பெட்டியை பார்த்தா அப்படி தெரியல. பார்ப்போம் ஓப்பன் பண்ணி. என்ன ஈஸியாக ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்காகவா இவ்வளோ தூரம் ஓடணும்? ஹலோ, உனக்கு அறிவு இருக்கா? எங்கேயாவது ஒரு டைம் ஃபோன் பண்ணால் எடுக்க தெரியாது. கோவப்படாதம்மா, கொஞ்சம் வேலையாயிடுச்சு, அதனால தான் என்னால் எடுக்க முடியல. அப்போது எனக்கு வேலை இல்லாமல் தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கேனா? நான் எத்தனை டைம் வெளில போகணும்னு கூப்பிட்டு இருக்கேன். ஏய் இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் இப்படி பண்ணுற? எனக்குன்னு நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டியா? இப்போ நீ எங்கே இருக்க? 2 மணி நேரமும் மென்டல் மாதிரி பிவிஆர் மால்லே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ அங்கேயே இரு, இன்னும் 10 நிமிஷத்தில் நான் அங்கே இருப்பேன், சரியா? சரி சீக்கிரம் வா. சரி வை, வரேன். ஐயோ யாழ்கிட்ட வேற வரேன்னு சொல்லிட்டேன். ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ்லையா போகிறது? பார்த்தா காரி துப்புவா. இந்த கண்ணாடி இருக்குது, இதையாவது போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். டேய் ஒன்னத்தாண்டா. டேய் யார் நீ? டேய் முதல்ல இங்க வந்து உட்காரு. டேய் பார்க்கறதுக்கு அப்படியே என்ன மாதிரியே இருக்கு. அங்க வந்து உட்காரணுமா? வா நண்பா, முதல்ல நான் சொல்றது கேளு. ஒரு மனுஷனை நல்லவனாக்குறதும் கெட்டவனாக்குறதும் இன்னொரு மனுஷன்தான்.
நீ ஏன் திருடனான அப்படிங்கிறது உன்னை விட எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் திருடுறது மட்டுமே வழி கிடையாது, உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கும் ஒரு வழி இருக்குது. நீ திருடணும்னு நினைக்கும் போதே உழைச்சி சம்பாதிக்க ஆரம்பிச்சிருந்தனா எவன் அவனுக்காக பயந்து ஓடணுன்ற அவசியமே கிடையாது. மற்றவங்கிட்ட திருடி பொழைக்கிறதுலாம் ஒரு பொழப்பாடா? இனிமே நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்டனா உனக்கு பின்னாடி நான் இருப்பேன், உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் நான் இருப்பேன். இதை கேட்குறது கேட்காது உன்னோட விருப்பம். ஏய், முதல்ல யார் நீ? நான் யார் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறதான் முக்கியம். ஆமாம், நீ சொல்கிறது நான் எது கேட்கணும்? ஏன்னா நீ தான் நான். அண்ணா அதோ பாருண்ணே, அந்த பொருள் தானே, நல்லா தெரியுண்ணே. சரி வா போய் பார்ப்போம். நோ, உள்ள எதுவுமே இல்லைண்ணா. அதோ வராம்பாரு, அவன்கிட்ட மட்டும் இந்த கண்ணாடியை கொடுத்துடாத. ஏன் கொடுக்கக்கூடாது? ஏன்னா நான் தெரிய மாட்டேன். கொடுத்தா என்ன ஆகும்? இந்த கண்ணாடி இருக்கிறதுனால தான் நான் உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நான் சொல்கிறது மட்டும் கேளு. அவன்கிட்ட மாட்டாமல் எவ்வளோ தூரம் ஓட முடியுதோ ஓடு. என்ன பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். ஏய் தம்பி, இந்த கண்ணாடி உன்னோடது இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் இந்த கண்ணாடியை கொடுத்துட்டு எவ்வளோ பணம்னாலும் வாங்கிக்கோ. சரி, அவர் யார்? உங்கள் ஃப்ரெண்டா? ஏய், டேய் மரியாதையாக அந்த கண்ணாடியை கொடுத்துட்றா. கண்ணெல்லாம் கொடுக்க முடியாது, போடா. எங்கடா போனா? நீ அந்த பக்கம் போய் தேடு, நான் இந்த பக்கம் போய் தேடுறேன். ஒழுங்கு மரியாதையை கண்ணாடி கொடுத்துட்டு ஓடி போயிடு. இல்லை
என் கையாலே அடிச்சு உன்னை கொன்னுடுவேன். இப்போ கண்ணாடியை கொடுக்குறியா இல்லை சாவரியா? கண்ணாடிலாம் கொடுக்க முடியாது. இந்த கண்ணாடிக்காக தானே ஆசைப்பட்ட. இனிமே இந்த கண்ணாடி உனக்கும் யூஸ் இல்லை, எனக்கும் யூஸ் இல்லை. இதை வச்சுக்கோ. சாவுடா 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 சாவுடா. ஆக்ஷன்.